கொண்டிருக்கும் பொழுது நிலத்தினுடைய மதிப்பு தான் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது நியாயமான கோரிக்கை. இதெல்லாம் நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட எடுத்து சொன்னோம். ஐயா இந்த மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். விவசாயிகளுடைய கோரிக்கையும் சரிதான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நீங்க போட்டனால 23 வருஷம் அவங்களால வேற எந்த வேலையுமே அதை செய்ய முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ கிளஸ்டரோ ஒரு சைட்டு கூட சில இடத்துல போட்டிருக்கிறாங்க. அது கூட முறையாக அனுமதி இல்லாம தான் போட்டிருக்கிறாங்க சில இடத்துல. ஏன்னா அந்த ROI இருக்கிறனால இன்னைக்கு அவங்க கேட்கறது மறுபடியும் அது உள்ளே வரும்பொழுது பிரச்சனை அவங்க கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் தயவு செய்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் டெல்லிக்கு போனாங்க, அமைச்சர்களை சந்தித்தாங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சரையும் செக்ரட்டரியை சந்திச்சாங்க. இன்று காலை மறுபடியும் நம்முடைய பெட்ரோலியத்துறையினுடைய செக்ரட்டரி தொலைபேசி மூலமாக நான் பேசினேன். ஐயா நான் இந்த மாதிரி நான் போறேன், விவசாய பெருமக்கள் கோர்ட் கேஸ் இருந்தது, நவம்பர் மாசம் கொஞ்சம் வெளியே போச்சு, டிசம்பர் மாசம் அந்த கோர்ட் வந்து ரிட் பெட்டிஷன்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஹைகோர்ட்ல டைரக்ஷன் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்து 29 மேல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 74 கிலோமீட்டர்ல 9 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கு, 63 கிலோமீட்டர் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள விவசாய பெருமக்கள் எல்லாருமே அரவணையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய பெட்ரோலியத்துறை செயலாளர் வந்து ஒரு 2-3 விஷயங்களை சொன்னாங்க. அவங்களுடைய கவனத்துக்கு நான் அதை கொண்டு வரேன். அவங்களுடைய இந்த மீட்டிங் நடந்து முடிந்த பிறகு இவங்க எல்லாம் போன பிறகு அண்ணன் நாகராஜன் அவர்கள் நம்முடைய ஐயா செல்லமுத்து ஐயா எல்லாம் போன பிறகு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு 2 விஷயம் சொல்றாங்க. 2 நேஷனல் ஹைவே, நேஷனல் ஹைவே 81 இங்க இருக்கு, கரூர் போற ஹைவே. அந்த பக்கம் நேஷனல் ஹைவே 544 சேலம் போற ரூட் ஒன்று இருக்குது. இப்ப நேஷனல் ஹைவே 544 நம்ம மாத்தி இதை கொண்டு போயிடலாம்னு பார்த்தோம்னா அதுல ஆல்ரெடி IOCL கெயின் அவங்க பைப்லைன் இருக்குது. ஆல்ரெடி 2 பைப்லைன் ரோடு பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. 3ஆவதாக BPCL பைப்லைன் போடுறதுக்கு அனுமதி இல்லை, போடவும் முடியாது. 3 பைப்லைன் ஒரு நேஷனல் ஹைவே எப்படி போகும், இடம் இல்லை. அதனால நேஷனல் ஹைவே 544 சேலம் போறது நம்ம கொண்டு போக முடியாது, வாய்ப்பே. இன்னைக்கு நேஷனல் ஹைவே 81 இந்த ஹைவே கொண்டு வாங்க. அதற்கு அவங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சிசிக்கு இந்த 74 கிலோமீட்டர் தவிர்த்து நேஷனல் ஹைவே 81 ஒட்டி கொண்டு போறோம் அப்படின்னா சூலூர் நகரத்தை தாண்டணும், பல்லடம் நகரத்துக்குள்ள வராம வெளியே போகணும், வெள்ளகோயிலுக்குள்ள வராம வெளியே போகணும், காங்கேயத்துக்குள்ள வராம வெளியே போகணும். 4 சிறு பெரிய நகரங்கள் இந்த NH81 இருக்காங்க. இந்த 4ஐயும் உள்ள வராம மக்கள் உள்ள நம்ம பறிச்சு நேஷனல் ஹைவே பறிச்சு போறது கஷ்டம். ஏன்னா நேஷனல் ஹைவே பக்கத்துல பறிச்சு போடும்பொழுது பக்கத்துல இருக்கிற வீடுகளை எடுக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னன்னா, மறுபடியும் ஒரு 352 விவசாய நிலத்துக்குள்ள நாங்க போக வேண்டி வரும். ROU புதிதாக 352 விவசாய நிலத்துக்குள்ள ROU பர்மிஷன் கேட்டு நாங்க போகணும். இன்னைக்கு அதையும் நாங்கள் மாநில அரசோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். புதுசா 352 பேர் நிலத்தை நாம் எடுக்கணும், 352 பட்டா நிலத்துக்குள்ள அதை கொண்டு போகணும். இது ஏற்கனவே இருக்கிற CCK மேல நாங்க கொண்டு போறோம். அதனால பெட்ரோலியத்துறை செயலாளர்கிட்ட மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ண, ஐயா நீங்க கொஞ்சம் மாநில அரசு கிட்ட பேசி துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் BPCL வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்டா ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு, நாங்க இருக்கிற ஸ்டேல வெக்கேட் பண்ணிட்டோம். 9 ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கணேசன் அவங்க போட்டிருந்தாங்க. அதன் பிறகு 8 ரிட் பெட்டிஷன், 9 ரிட் பெட்டிஷன் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனால ஹைகோர்ட் உத்தரவின்படி நடக்கணும். நீங்க தடுத்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் இவங்க சொல்றாங்க BPCL அதிகாரி. இன்னொரு பக்கம் பெட்ரோலியத்துறை செயலாளர் சொல்றது, புதிய ROU இதை தாண்டி நேஷனல் ஹைவே 81 இந்த 4 ஊர்களுக்குள்ள போகாம வெளியே சுத்தி போகும் பொழுது 352 பட்டா நிலத்துக்குள்ள நம்ம போய் வெளியே வர்றோம், அங்கேயும் பாதிக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நாங்கள் உறுதியாக உங்களோடு இருக்கின்றோம், எந்த மாற்று கருத்து இல்லை. பெட்ரோலியத்துறை செயலாளர் காலையில் பேசும்பொழுது மறுபடியும் இன்னொரு ப்ரொபோசல் கொடுத்த, ஐயா நீங்க தயவு செஞ்சு ஒரு சீனியர் ஆபீசர் உடனே அனுப்புங்க, ஒரு உயர் அதிகாரி. BPCL IOCL வேண்டாம், பெட்ரோலியத்துறையிலும் அனுப்புங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி யாராச்சும் அனுப்புங்க. அவர் இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட உட்கார்ந்து இந்த எக்ஸிஸ்டிங் ROU ரைட் ஆஃப் யூஸ் விட்டுட்டு இந்த 4 நகரத்தை தாண்டி போகும் பொழுது எக்ஸ்ட்ரா எவ்வளவு ரேட் வருது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து 1512 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது, ரேட்டை தாண்டி. அதனால இன்னைக்கு நாங்க ப்ரொபோஸ் பண்றது, நீங்க ஒரு அதிகாரி அனுப்புங்க. ஒரு முறை விவசாயிகள் வந்துட்டாங்க, நீங்க ஒரு சீனியர் அதிகாரி அனுப்புங்க. அவங்க கலெக்டரோட உட்கார்ந்து பேசி எக்ஸிஸ்டிங் திருப்பி கொண்டு போகும் பொழுது எக்ஸ்ட்ரா ஏற்படக்கூடிய செலவை எப்படி சரி கட்டலாம்னு பாருங்க. ஒரு ஜனநாயகத்துல எடுத்தவங்க வெளுத்தம் எந்த முடிவு எடுக்க முடியாது. எல்லா பெரியவர்களுக்கு இது தெரியும். நாங்க முடிந்தவரை முயற்சி எடுத்து அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ரூட்டை மாத்தி கொண்டு போங்க. அவங்க சொல்ற இன்னொரு லாஜிக் என்னன்னா, 2002 அது எங்களோட தான் அந்த ROU.
அதுல புதிதாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆரோக்கியம் மேல அவங்க எதுவும் பண்ண முடியாது. அதனால நாங்க திரும்ப அதே ஆரோக்கியம் மேலதான் போறோம் அப்படிங்கிறது இன்னொரு பெட்ரோலியத்துறை அதிகாரிகளுடைய வாதமாகவும் கூட இருக்கு. இருக்கிறவே இருக்கிற இடத்துக்குள்ளதான் போறோம். இன்னைக்கு ஒருவேளை நாங்க வரல, நாங்க இடத்துக்குள்ளேயே போகல, அந்த 74 கிலோமீட்டருக்குள்ள அந்த புதிய பைப்லைன் பிபிசிஎல் போடலினா கூட அந்த பைப்லைன் 100 வருஷத்துக்கு இருக்கத்தான் போகுது. சிசிகேங்கிறது 100 வருஷத்துக்கு இருக்கத்தான் போகுது. அப்படி இருந்தும் அதுல இருந்து அவங்களால செய்ய முடியாது. சட்டப்படி வேற விஷயம் அதை செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு புதுசா 352 விவசாய பெருமக்களுக்கு தொந்தரவு வருமா, இல்ல சிசிகேக்குள்ள போலாமா? இது ஒரு பகுதி ஐயா, ஒரு பகுதி நாலேஜ் கொண்டு வர ஐயா. நாங்க எதுவும் ஸ்டாண்ட் எடுக்கல. இரண்டாவது காம்பன்சேஷன். இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்து மேல பெட்ரோலியம் பைப்லைன் போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூல 20% விவசாயிகள் கொடுக்குறாங்க. புதிதாக போட்டோம் அப்படின்னா 100% கொடுக்குறாங்க. புதிதாக ஒரு இடத்துல கொண்டு போறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பைப்லைன் மேல கொண்டு போறோம்னா 100% அதனுடைய ஃபேர் வேல்யூ கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெரியோர்கள் நீங்க எல்லாம் பேசி முடிவெடுக்கணும். ஒன்று, இதை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம இறங்கி இருக்கிறோம், முயற்சி பண்றோம், பிரஷர் போடுறோம், ஆணித்தரமா உங்க கூட நிக்கிறோம். உங்க கண் முன்னாடிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் நாம பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட உங்க கண் முன்னாடி நாங்க சொன்னோம். இந்த 74 கிலோமீட்டர் தொடாம போடுங்க அப்படிங்கிற இதை நாங்க சொன்னோம். அதே நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பட்டியலிட்டு ஒரு லெட்டராவும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நீங்க மறுபடியும் ஒரு ரோடு முடிவெடுத்து அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி நம்ம கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு மறுபடியும் வரவழைத்து உங்களோட மறுபடியும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப இருக்கிறத விட இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாமே ஒரு படிப்படியா போறோம். அதனால நீங்க தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அறவரை போராட்டத்தில் இருக்கிறீங்க. பிபிஎஸ்எல் அதிகாரி சொன்னாங்க, இல்லைங்க சில பேர் டேமேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க, சில பேர் உடைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க சொன்னது விவசாயிகள் எல்லாம் உடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அது யாராவது போராட்டத்தை பயன்படுத்தி யாராச்சும் உடைச்சிருப்பாங்க. விவசாயிகள் அமைதியா அறவழியில பந்தல் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்கேயும் அவங்க பிரச்சனை பண்ணல. அதனால விவசாயிகள் உடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்க பேசுறாங்க, அமைதியா தான் இருக்கிறாங்க. யாராவது சமூகத்துல தீங்கு விளைவிக்கிற மனுஷன் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி பண்ணிருக்கலாம் தவிர. அதனால நீங்களும் பொறுமையா, நான் ஒரு போட்டிக்காக அதை போடாதீங்க, நீங்களும் பொறுங்க. மத்திய அரசு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு உயர் அதிகாரி அனுப்புறேன்னு சொல்லும் பொழுது நீங்களும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படிங்கிறது இறங்கி இருக்கும். அதனால இப்ப இந்த மீட்டிங் முடிச்ச உடனே நம்ம ஜி.கே. நாகராஜன் இப்ப பிபிசிஎல் அதிகாரிகளை பார்த்து நாங்க சொல்றது, அன்னை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறோம், ஜாயிண்ட் செக்ரட்டரி மேல இருந்து வர்றாங்க, மறுபடியும் கலெக்டர் போராட்ட குழு தலைவர்களுக்கு உட்கார்ந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய புது விஷயத்தை மறுபடியும் பேசுவோம். நீங்க இந்த டைவர்ஷன் சொல்றீங்க, இந்த 4 ஊர்களுக்குள்ள கொண்டு போக முடியாது. அவங்க சொல்றது சூலூர் பல்லடத்துக்குள்ள நாங்க வரவே முடியாது, ஹைவே ஒட்டி நேஷனல் ஹைவே 81. ஏன்னா ஊருக்குள்ள நாங்க உடைக்க முடியாது, வெளியே சுத்தி வரணும். அதே மாதிரி 4 ஊர்ல சுத்தி வரும் பொழுது 352 பட்டாளத்துக்குள்ள நாங்க போறோம். அதுக்கு புதுசா ஆரோக்கியம் வேணும். அப்ப இப்ப பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, புதிதாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் 352 பேர் இருக்காங்க. அதையும் ஜி.கே. நாகராஜன் போய் எனக்கு இது காலையில் டெவலப்மெண்ட் நாங்க இன்னைக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ண போறோம், உடனடியாக நிறுத்துக்கட்டா ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருத்தர் வந்த பிறகு மீட்டிங் முடித்த பிறகு அதன் பிறகு நீங்க வேலையை ஆரம்பியா. 15 நாள் நீங்க வேலை பண்ணி அது என்ன நடக்க போகுது? அவங்க தான் உத்தரவாதம் கொடுக்குறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லும் பொழுது நீங்க போட்டியாக வேண்டா வெறுப்பாக பண்ணாதீங்க. இப்ப ஜி.கே. நாகராஜன் ஸ்பாட்டுக்கு போறாங்க, தலைவர்களோடு ஸ்பாட்டுக்கு போய் ஒரு 15 நாள் நிறுத்தி வைங்க. ஒரு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எடுப்போம். ஆனா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒன்னா பண்றோம். அதனால உறுதியாக உங்களோடு இருக்கின்றோம். இந்த சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம். அந்த 352 பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புதுசா யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்க கிட்டே பேரலால பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். உங்க இதுக்குள்ள போதுன்னா நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்க தயாரான. அதே நேரத்தில் ஹைகோர்ட் டைரக்ஷன் இருக்கு, இதுல போடுவதற்கு நம்ம போட்ட ரெக்மெண்டேஷன் எல்லாமே உயர்நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த கோர்ட்டு சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் ஆராய்ந்து நல்ல ஒரு முடிவுக்கு வருகின்றோம். உங்களோடு தேர்ந்து நாங்கள் நிற்கின்றோம். அதே நேரத்தில் மைதான தாய்மார்கள் பெண்மணிகள் நீங்க எல்லாம் இந்த போராட்டத்தை இப்போதே கைவிடும். ஏன்னா நம்ம 15 நாள் நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இறங்குறோம். நம்ம ஆண்கள் இருக்கட்டும், பெரியவர்கள் இருக்கட்டும், நீங்க எல்லாம் வேலையெல்லாம் விட்டு நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமான வேலை. அதனால இந்த வேலைக்கு உடனே ஆரம்பித்து 15 நாட்களும் ஜாயிண்ட் செக்ரட்டரி கொண்டு வந்து மறுபடியும் இவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்து கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம். நன்றிங்க, வணக்கம்.